என்ன ருசி என்ன ருசி. மைனி வச்ச மீன் குழம்பு தனி ருசி தான். அம்மா, மீன் குழம்பு மைனி நல்லா மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்காங்க பாத்தியம்மா, நல்ல டேஸ்டா இருக்குல்ல. அதுவும் பொரிச்ச மீன் பாரம்மா, பெப்பர்லாம் போட்டிருக்கு, நல்ல ருசியா இருக்கு. ஆமாட்டி, என் மருமவா கை பக்குவமே தனி. என்ன ருசியா குழம்பு வச்சிருக்கா. இப்ப ருசியா இருக்குன்னு சொன்ன வாய் தானே கொஞ்சம் முன்னாடி உப்பில்ல புளிப்பில்ல சுவை இல்ல எரிப்பில்லன்னு சொன்னது. குழம்பு சப்புன்னு இருக்குன்னு சொன்னம்மா. ஆமாடி, குழம்பு நல்ல ருசியா இருக்குன்னு உன் கை பக்கமே தனி மருமகளேன்னு அவகிட்ட சொன்னா அவ நம்ம தலைக்கு மேல ஏறி இருப்பா. உன் மாமியார் ஸ்தானத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேம்மா. ஒன்னு அப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. அம்மா ஒன்னு சொல்லட்டா, உலகத்துல ஒன்ன போல மாமியார் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. மருமகளுக்கு திமிர எப்படி அடக்கணும், அவகிட்ட எப்படி பேசணும், அது உனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஆமாடி, அதனாலதான் நான் மாமியாரா இருக்கேன். இவ்வளவு நாள மைனிகாரிட்ட உன் மாமியார் கத்த காட்டாம இருந்தம்மா. ஆனா இன்னைக்குதான் தூள் கிளப்பிட்ட போ. காணாத குறைக்கு மைனிக்கு மேல உள்ள கோவத்துல மைனிய அவங்க அம்மா வீட்டுக்கே போய் சொல்லிட்டியம்மா. எவ்வளவு திமிரு என் மவளுக்கு. என் மருமகள அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டனா. சந்தோஷப்படியா, நல்ல சந்தோஷப்பட்டுட்டி. நானும் சந்தோஷப்படதான் செய்வேன். ஏன்னா என் மருமகள மோனும் வெளியூருக்கு ஊர் சுத்தி பார்க்க போயிருக்காங்க. ஒரு 2-3 நாள் நல்ல ஊர் சுத்திட்டு வரட்டு. ஆனா என் மவளுக்கு தான் என்ன நடக்குது யாது நடக்குன்னு ஒண்ணும் புரியாம போயிருவா. மருமவா புத்திசாலி. என் மவங்கிட்ட இங்க என்ன நடந்து யாது நடந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருப்பான். என்னம்மா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கமா திரும்பி இருந்து சிரிச்சிட்டு இருக்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன் இல்ல. நீ சொன்ன இல்ல மக்கா, அதே விஷயம் தான். அத நினைச்சுதான் என் மனசுக்குள்ள ஒரே சிரிப்பா வருது. என்னன்னு சொல்லுமா. எட்டி, நீ இப்ப சொன்ன இல்ல, இன்னைக்குதான் நீ உன் மாமியார் கத்த காட்டியிருக்கேன்னு அத நினைச்சுதாண்டி சிரிச்சிட்டே இருந்த. சரி சரி. எப்பாடா வயிறு நிறைய சாப்பிட்டாதான் நிம்மதியா இருக்கு. ஏமா, இப்போ உனக்கு கண்ணு சரியா தெரியுதுல்ல. ஆமா மக்கா, ஏன் இப்படி கேட்க. கொஞ்சம் முன்னாடி வயிற்று பசியில உனக்கு கண்ணு முன்னு தெரியாம மைனு நினைச்சிட்டு என்ன அடி அடின்னு வெளுத்துட்டே இல்லம்மா. அதுக்கு தான் கேக்குறேன். அப்புறம் மைனு நினைச்சிட்டு திரும்ப என்ன அடிச்சு துவைச்சிட கூடாதுல்ல. அந்த பையன் இருக்கட்டேன்டி உனக்கு. ஏம்மா, அடுக்கலையில போய் பார்த்து மரமா ஒரு பெரிய மண் சட்டியிலாக்க மைனு மீன் குழம்பு வச்சிருக்காங்க. சட்டியில மீன் குழம்பும் மீன் துண்டும் நிறைய இருக்குமா. இன்னை வச்ச குழம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்டா தனி டேஸ்ட் தான் தெரியுமாம்மா மீன் குழம்புக்கு. ஆமாம்மா, இன்னை வச்ச குழம்ப நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டா இதை விட நல்ல டேஸ்டா இருக்கும். ஏமா, மைனு போன என்ன நான் இருக்கேன்ல, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். வேளா வேலைக்கு நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தாரம்மா. அத மீன் குழம்பு இருக்குல்லம்மா, அந்த மீன் குழம்பு வச்சு நல்ல டேஸ்டா சாப்பிட வேண்டியதான். அப்படியே என் மோளுக்கு அக்கறை பாரு, அக்கறையா. என் மருமக அழகோல சட்னி நிறைய குழம்பு வச்சுட்டு போயிருக்கான். இவன் எனக்காக அக்கறையா 3 வேளைக்கு சாப்பாடு போடுவாளாம். நல்ல சாப்பாடு போட்டு தருவாளா. நல்ல இவ தட்டுவா எனக்கு. ஆள பாரு ஆள. இவா என் மருமகளை நான் வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு உள்ள சந்தோஷத்துல இருக்கா. என் மருமகனை என் மோனை எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு இவகிட்ட மூச்சு விட்டுற கூடாது. என் மருமகளை நான் வீட்டை விட்டு விரட்டினேன்னு சந்தோஷத்துல இல்ல இருக்க. நீ முதல்ல ஒன்னதாண்டி வீட்டை விட்டு விரட்டணும். என் மருமக தான் உன்னை வீட்டை விட்டு விரட்டணும்னு ஐடியா போட்டுட்டு இருந்தா. நான் தானே உனக்காக ஐடியாவை போடணும். இருட்டி, நீ புத்திசாலி மோனா. நான் உனக்கு அம்மட்டி, அப்பதான் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும். உன்னை எப்படி உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும்டி. எப்படியோ என் மைனிகாரிய வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதி. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். எங்க அம்மா இன்னும் என் மைனிகாரிக்கு மேல கோவமா இருக்காங்க போல. இருக்கட்டும். எங்கிட்டு போற? ஏமா, உண்ட மயக்கம் தொண்டைக்கு உண்டுலம்மா. வயிறு முட்டை சாப்பிட்டேன் பாத்தியா, அப்படியே உறக்கம் வருது பாத்திக்கா. அதான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமேன்னு போறேம்மா. நீ எதுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சோஃபாயில இருந்து ரெஸ்ட் எடு. அம்மா, நல்ல கண்ணாசந்து வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னா. போட்டி போ, நீ தூங்கிய நேரம் தானே எனக்கு ஐடியா போட முடியும். ஒரு யோசனை வர மாட்டேங்குதே. என்ன செய்ய, என்ன பண்ணலாம் இவள? ஏன் மரமாவா இப்படியே சோஃபாயில படுத்துட்டு காலுக்கு மேல காலையும் போட்டு நல்லா யோசிப்பா. யோசித்தோன்னா அவளுக்கு ஐடியா கிடைக்குமே. அவன் என்னதான் யோசிக்கான்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது. இப்ப நான் யோசிக்க போலதான் என் மரபோல இந்த சோஃபா செட்ல படுத்துட்டு யோசிப்பா போல எப்ப என் மோளை வீட விட்டு அனுப்பலான்னு.
சுமதியாக உசுபேத்தி கடைசியில எனக்கெல்லாம் ரணக்கணமா போச்சு. ஏதோ எல்லா வீட்லயும் சோறு குழம்பு கூட்டு எல்லாம் வாங்கி தின்னி இவ்வளவு நாள எவ்வளவு அடிபட்டாலும் உடம்ப தேத்தி எடுத்து வச்சிருந்தேன். இந்த குத்தாணி சுமதி அக்கா கையால அடியும் மிதியும் வாங்கினல எப்ப பாப்பா என் குறுக்கு எலும்பே உடஞ்சி போச்சு. இப்ப எப்படி நான் என் உடம்ப சரி பண்ணுவேன்? எப்படியோ அங்கிருந்து பொடி நடையா நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். என்ன ஒரு நல்ல வாசனை, அதுவும் நம்ம வீட்ல இருந்து. பாயாசம், என் கையால் செய்த பாயாசம். என்னது பாயாசமா? ஏத்தே இந்த நாலு முடி எங்க இருந்து வந்தா? பாயாசத்தை மோப்ப முடிச்சிட்டே வந்திருப்பா போல. சுமதி நல்லா கொடுத்திருப்பா போல. அன்னையில நல்லா வீங்கி செவந்து போய் கிடக்கு. எப்பாடா நான் செய்யன்னு நினைச்சதை இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே செய்யறாங்க. எனக்கு அதுல ஒரு மனசு திருப்தி. எத்த இன்னைக்கு என்ன விசேஷம்? பாயாசம் நம்ம வீட்ல வச்சிருக்கீங்க. அதுவா எனக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள் பாத்தீங்க. அதனாலதான் என் கையால பால் பாயாசம் செஞ்சு. பால் பாயாசம் சொன்னோன்னா நாக்குல இருந்து தண்ணிலாம் வடியுது. மருமல நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேனா? எத்த பால் பாயாசமா நீங்களே எங்க போறீங்க? வீட்டு வாசல்ல மர்ம ஒருத்தி இருக்கேன். எனக்கு பாயாசம் தராம நீங்க எங்க கொண்டு போறீங்க? மர்மல எனக்கு நன்றி உணர்ச்சி எல்லாம் நிறைய உண்டு. எனக்கு ஒருத்தங்க நல்லது பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? அதனாலதான் என் கையாலேயே பால் பாயாசம் செய்து அவங்களுக்கு கொண்டு குடிக்கேன். என் நன்றி தெரிவிக்கணும் உங்ககிட்ட. இவ்வளவு நாள என் மாமியார் அதிகமா பேச மாட்டாங்களே, இப்ப என்னவோ நல்ல சந்தோஷமா பேசுறாங்க. எத்த நீங்க யாருக்கும் கொண்டு போங்க. ஆனா மர்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கேன். எனக்கு ஒரு கப்புல பாயாசம் தரணும் உங்களுக்கு தோணவே இல்லையா? மர்மல அது எப்படி உனக்கு தராம இருப்பேன்? உனக்குன்னு ஸ்பெஷலா இல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். இருந்துக்கா நான் உனக்காக போய் எடுத்துட்டு வரேன். அதானே பார்த்தேன். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. உனக்கு தானே டீ, இரு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு அப்படி என்ன விசேஷமான நாள்? எங்க வீட்ல பால் பாயாசம் என் மாமியார் செஞ்சிருக்காங்க. இதான் மர்மோல உனக்கான ஸ்பெஷலான பால் பாயாசம். பால் பாயாசம் என்ன மணமா இருக்கு. முந்திரியும் திராட்சையும் காணலையே இதுல. மர்மோல நான் சுமதி வீட்டோட போயிட்டு வரேனா? என்னது சுமதி அக்கா வீட்டுக்கா? ஆமா, அவ தானே எனக்கு இன்னைக்கு நல்லது பண்ணிருக்கா. அதான் அவளுக்கு பாராட்டு சொல்லாமனே பாயாசம் எடுத்துட்டு போறேன். எவ்வளவு திமிரிய மாமியாருக்கு. இந்த அக்கா இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டனாலதான் இப்படி கண்ணு சோர்ந்து போய் வந்திருக்கேன். இந்த அக்காவுக்கு பாயாசம் செய்துல கொண்டு போறாங்க. யாருக்கு என்ன கொண்டு கொடுத்தாலும் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஆமா மருமோள, உனக்கு எப்பவுமே தனியான ஒரு ஸ்பெஷல் தான். உனக்கு கொடுத்த பால் பாயாசத்துல கொஞ்சம் பால்டாவும் மிக்ஸ் பண்ணிருக்கேன். நல்லா ரசிச்சு ருசிச்சு குடினா. என்னது பாயாசத்துல பால்டாவ கலக்கிருக்காங்களா? அட பாவி மாமியார, நான் உங்களுக்கு பாயாசம் வைக்கலன்னு பார்த்தா நீங்க எனக்கு பாயாசம் வச்சிட்டீங்களே பாபியாரே. என்ன உங்க மருமனை கொடுத்த பாயாசத்துல பால்டா கலக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வரீங்க? பின்ன அவ என்ன ஒரு நேரமாவது நிம்மதியா சோறு தின விட்டுப்பாளா? என்னதோ அவளுக்கு ஸ்பெஷலா பால் பாயாசம் வேணுமா இல்ல? அதான் ஸ்பெஷலா பால்டாவ கலக்கிருக்கேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வரேன். கையில பால் பாயாசம் இருந்து குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பா இல்ல? இருந்துட்டு போட்டோம். மருமளுக்கு ஏத்த மாமியார் தான். பின்ன இப்படி இருந்தா தானே இவகிட்ட குப்பை கொட்ட முடியும். அது சரிதான். ஐயோ ஐயோ, வீடு வீடா போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். இப்ப கையில எனக்கு பிடிச்ச பால் பாயசம் இருந்தோம். இத குடிக்கலாமா வேண்டாமான்னு உள்ள யோசனையில எல்லாம் இருக்கேன். ஐயோ கடவுளே, மாமியாரா சுமதி அக்காவை பார்த்து உங்களுக்கும் தைரியம் வந்துட்டோம். இப்ப இந்த தைரியம் வந்தனால தானே பால் பாயசத்துல பால்டாவை கலக்கி தந்திருக்காங்க. மாமியார இருங்க, என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி உங்களை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தினா இல்லையான்னு பாருங்க. ஆண்டி நீ சொல்ல மாட்டா? பாயசத்துல பால்டாவை கலக்க சொன்னதே என் மகன் தான், உன் புருஷன். வந்துட்டா என்ன வீட்டை விட்டு துரத்த போறா இல்ல? ஆஹா, கடைசியில நான் எப்படி வந்து சிக்கிருக்கேன். இதாக்கா நடந்துச்சு. பரவாயில்லையே சின்ன பொண்ணு. அப்போ மாமியாரும் உன்னையும் உன் புருஷனையும் வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க. ஆமாக்கா, எனக்கு அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. உன் மாமியாரே சொல்லிருக்காங்க இல்ல சின்ன பொண்ணு? அப்ப நீ உன் மாப்பிளைய ஊட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வர வேண்டியதானே? ஏக்கா, இப்படிப்பட்ட மாமியார் விட்டுட்டு நாங்க எப்படி ஒத்தையில போயிட்டு வர்றது? என்ன சின்ன பொண்ணா மாமியார கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க? பின்ன என்னக்கா,
இப்ப என் மாமியார் கூட இருக்கிறது என் சம்மந்தில, அவகிட்ட ஒத்தையில விட்டுட்டு நாங்க எப்படி போறது? பேசாம போயிட்டு வருவியா அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க. ஏக்கா, எனக்கு இப்படி ஒத்தையில போறது பிடிக்காதுலக்கா. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போவோம். உன் மாமியார் சொன்ன ஒரே வார்த்தையில இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போகணுமாக்கா? சின்ன பொண்ணே, இப்ப ஒரே மழையா இல்ல இருக்கு, மழையில எப்படி டூர் போறது? மழை கொஞ்சம் விடட்டும், அதுக்கப்புறம் தெருவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நம்ம டூரு போலாம். ஏக்கா, இப்ப சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, அதான் 100ல சொல்ற ஒரு வார்த்தை. அது சரி, உன் சம்மந்தியார் இப்ப வீட்டுல இருக்காள, அவ இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பா? நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா உன் சம்மந்தியாரி எப்ப அவ வீட்டுக்கு போவா? ஏக்கா, நானும் என் மாமியாரும் சண்டை போட்டுட்டேன்ல, இனி அவ தன்னால வீட பார்த்து போவா. அது எப்படி சின்ன பொண்ணு? நீ இருக்கும் போதே மாமியார் வீட்டுக்கு கிளம்ப மாட்டா. இப்ப நீயும் வீட்டுல இல்ல, நல்ல வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு இங்கே இருக்க போறா பாரு. நீங்க வேறக்கா, அதெல்லாம் முன்னாடி. இப்ப இருக்க சூழ்நிலையில நான் எப்படி எல்லாம் யோசிப்பேன்னு அதே விட பல மடங்கு என் மாமியார் யோசிப்பாங்க பாருங்க. என்ன சின்ன பொண்ணு யோசிக்க? நீ யோசிக்க போல உன் மாமியார் யோசிப்பாங்களா? ஆமாக்கா, என் சம்மந்திக்காரி வீட்டுக்கு வந்தாலே அவளை எப்படிடா மாமியார் வீட்டுக்கு சீக்கிரம் விரட்டலான்னு நான் யோசிக்காத நாளே கிடையாது. நான் அதை யோசித்துட்டு இருப்பேன்ல, அதுதான் இப்ப என் மாமியார் யோசித்துட்டு இருப்பாங்க. மோளை எப்படிடா வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பலான்னு. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. இப்ப மாமியார் மருமனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, நீ மேனக கதி அதோ கதிதான். என்னக்கா, நான் என்ன அவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா? நான் என்ன அவ வீட்டுக்கு வரக்கூடாது தங்க கூடாதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வந்தமா 2 நாள் நல்லா சாப்பிட்டமா ரெஸ்ட் எடுத்தமா மாமியார் வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுல்ல. சரிதான் சின்ன பொண்ணு, எல்லா வீட்லயும் இப்படி இருக்கேதானே. எம்மாடி சுமதி, வாங்கத்தா உட்காருங்க. எம்மாடி சின்ன பொண்ணு, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாத்தா, சுமதி அக்கா கிட்ட இருந்து பாடு பேசிட்டு இருக்கேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னா ஒரு பாத்திரத்துல கூட பால் பாயசம் கொண்டு வந்திருப்பனே. இத 2 வரை இப்ப குடிங்க, அப்புறம் ஒரு பாத்திரத்துல கொண்டு வரேன். என்னக்கா, 4 முடிக்க மாமியார் நமக்கு பாயசம் எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது விசேஷமா? என்னன்னு தெரியலையே சின்ன பொண்ணு. அடி சுமதி, என் மருமனை போட்டு அடிச்சு மிதிச்சு நல்லா துவச்சு வாங்கின பாத்தியா? அதுக்காக தான் உன்னை பாராட்டலான்னு பால் பாயசம் செய்து கொண்டு வந்தேன் உனக்கு. என்னத்த சொல்றீங்க? உங்க மருமனை போட்டு அடிச்சதுக்கு எனக்கு பால் பாயசம் செய்து கொண்டு வந்தீங்க? ஆமாமா, எனக்கு என்ன மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடங்கப்பட்டாரு 4 முடி ஒரு நாள் அடங்க மாட்டா பாத்தியா? அவளையே நீ அடிச்சு மிதிச்ச பாத்தியா? அந்த சந்தோஷத்துல தான் நான் பால் பாயசம் செய்து உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏக்கா, என்னக்கா இது? அடிச்சு மிதிச்சதுக்கு எல்லாம் பால் பாயசமா? ஆமா, என்னால முடியாததை சுமதி பண்ணிருக்கேல, பின்ன அவளை பாராட்டணுமா? நிறைய நெய் விட்டு செய்திருக்கேனம்மா. பேசத்த என்ஜாய் பண்ணி குடிங்க. எப்பாடா, இப்பதான் எனக்கு மனசு நல்ல திருப்தியா இருக்கு. ஏக்கா, 4 முடிய அடிச்சு துவைச்சதுக்கு எல்லாம் பால் பாயாசம். இன்னைக்கு 4 முடிய தொங்க விட்டுருந்தா பாருங்க, ஏனியே கடிச்சிருக்கும் போல. ஆமா சின்ன பொண்ணு, அப்ப நாளைக்கு ஒரு ட்ரையல் கூட பாத்துக்கலாம். நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கலாம்.